அதானே சத்தியம். அப்ப நீ எப்படி பண்ணணும்னா, உனக்காக நீ கேட்டுக்க, ஆனா இன்னொருத்தனை அழிக்கணுங்கிறதுக்காக கேட்காத. உனக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா இன்னொருத்தனை அழிச்சு நான் வாழணுங்கிறது அது முறை இல்லை. புரியுதா? உனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு, நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போடு. ஆனா இன்னொரு ஆப்போசிட்ல ஒருத்தன் ஓட்டு போடுறவன நீ ஏன் எதிரியா பாக்குற? அவனுக்கு பிடிச்சவனுக்கு அவன் ஓட்டு போடுறான், உனக்கு பிடிச்சவனுக்கு நீ ஓட்டு போடு. அப்ப நீ எதிரியா போயிட்டீங்க பாருங்க. ஒரு பிடிச்ச விஷயம் எதிரியா போயிடுச்சு பாருங்க. எனக்கு பேரை பிடிக்கும், நான் ஓட்டு போடுறேன், உனக்கு பேரை பிடிக்கும், ஓட்டு போடு. இது எப்படி ரெண்டு பேரும் ஏன் எதிரியானோ சொல்லு? புரிதல் இல்லைல்ல. அப்ப மக்கள் எதுக்குறதுல மக்களுக்குள்ள பகை இருந்தாதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த வேகம் அந்த பகை இருந்தா மட்டும்தான் ரொம்ப நாள் நம்ம வளர முடியும், நம்ம வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. அப்ப தமிழ் சமூகத்தில் இருக்கிற கட்சிகளை என்ன பண்றாங்கன்னா, பகையா அவங்க பகையா கோபமா இருந்தா மட்டும்தான் அவன் ரொம்ப நாள் நம்மளோட இருப்பான், இல்லைன்னா இருக்க மாட்டான்.